ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நேயர்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மறுபடியும் இந்த நாளில் உங்களோடு கூட ஆண்டவருடைய வார்த்தைகளை சொல்வதற்கு ஆண்டவர் பாராட்டின கிருபைகளுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். இந்த நாளிலும் ஒரு வசனத்தை குறித்து சில நிமிடங்கள் தியானிக்க நலமாயிருக்கும். ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 35 அதிகாரம் 4 ஆண்டவர் தீர்க்கதரிசியின் மூலமாக சொன்ன ஒரு வசனத்தை நாம் பார்க்கிறோம். மனம் பதறுகிறவர்களை பார்த்து, நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள், இதோ உங்கள் தேவன் நீதியை சரிகட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார், அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லி தீர்க்கதரிசியாயிருக்கிற ஏசாயாவின் மூலமாக ஏறத்தாழ இயேசு இந்த உலகத்தில் இறங்கி வருவதற்கு முன்பதாக 650 வருடங்களுக்கு முன்பதாய் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தை. மனம் பதறுதல்களை பார்த்து, மனம் பதறாதிருங்கள், பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள், உங்கள் தேவன் நீதியை சரிகட்ட வருவார், அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லி தீர்க்கதரிசியாயிருக்கிற ஏசாயாவின் மூலமாய் சொன்னார். அப்படியே வெளிப்பட்ட அந்த வார்த்தை ஏறத்தாழ 650 வருஷங்களுக்கு பின்பதாக ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாய் சொல்லப்பட்ட அந்த வார்த்தை நிறைவேறிற்று. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இறங்கி வருவார், வந்து பதிலளிப்பார் என்று சொன்ன அந்த வசனம் இயேசுவின் மூலமாய் நிறைவேறிற்று. ஆண்டவர் சொன்ன வசனத்தின்படியே இயேசு இந்த உலகத்தில் இறங்கி வந்து மனம் பதறுகிறவர்களை பார்த்து அப்படியே ஆண்டவர் சொன்னார். மனம் பதறாதிருங்கள் என்று சொன்ன அந்த வார்த்தையின்படியே இன்றைக்கும் அதே வார்த்தை நிறைவேறுகிறதா இருக்கிறது. அன்றைக்கு சொல்லப்பட்ட வார்த்தை இயேசுவின் மூலமாய் நிறைவேறிற்று. இயேசு இந்த உலகத்திலே சுற்றி திரிந்த பொழுது யாரெல்லாம் பார்க்கிறார்களோ, யாரையெல்லாம் ஆண்டவர் சந்திக்கிறார்களோ, அவருடைய இருதயங்களை ஆண்டவர் பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதிருங்கள். மனம் பதறி பலவிதமான இக்கட்டுகளுக்குள்ளே கட்டப்பட்டிருக்கிற நிலைமையில் காணப்படுகிற ஜனங்களை பார்த்து ஆண்டவர் பயப்படாதிருங்கள், மனம் பதறாதிருங்கள் என்று சொல்லியே ஆண்டவர் விடுதலையாக்கினார். அதிலே 5வது வசனம் சொல்லுகிறது, குருடனுடைய கண்களை திறந்து செவிருடைய காதுகளை கேட்க பண்ணினார். கீழே சொல்லப்பட்ட வார்த்தைகள் ஒவ்வொன்றும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நிறைவேறிற்று. இயேசு திரளான ஜனங்களை கண்டார். திரளான ஜனங்களை பார்த்து, மேய்ப்பனில்லாத ஆடுகளை போல இருக்கிறார்கள் என்று சொல்லி ஜனங்களுக்காக பரிதபித்தார். அவர்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் பயப்படாதிருங்கள், மனம் பதறாதிருங்கள், தேவன் நீதியை சரிகட்டுகிற நாள் இந்த நாளாயிருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் அநேகருடைய வாழ்க்கையில ஆண்டவர் வெளிச்சத்தை கொண்டு வந்தார். கண்ணீரை மாற்றினார், கண்ணீரை துடைத்தார், கட்டப்பட்டவர்களை விடுதலையாக்கினார். மனம் பதறின இருதயத்தை பார்த்து ஆண்டவர் அவர்களை பலப்படுத்தினதை பார்க்கிறோம். அதிலே ஒன்றை இப்பொழுது நாம் தியானிப்பது நலமாயிருக்கும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்திலே அங்கே ஒரு வசனம் சொல்லுகிறது, ஸ்திரீயினிடமாய் திரும்பி
சீமோனை நோக்கி, இந்த ஸ்திரீயை பார்க்கிறாயே, நான் உன் வீட்டில் பிரவேசித்தேன், நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை, இவளோ கண்ணீரினால் என் கால்களை நனைத்து தன் தலைமயிரால் அவைகளை துடைத்தாள் என்று சொல்லி பார்க்கிறோம். இங்கே ஒரு ஸ்திரீ இயேசு கிறிஸ்து பரிசேயருடைய வீட்டிலே வந்திருக்கிறார் என்று சொல்லி கேள்விப்பட்டு இயேசுவினுடைய பாதத்திலே வருகிறாள். அவளுடைய இருதயம் பயம், மற்றொரு பக்கம் மனம் பதறுதல். காரணம் என்ன? அவள் செய்த பாவத்தின் உண்டான தண்டனை அவளுடைய இருதயத்தை துக்கப்படுத்தினது, அவளுடைய இருதயத்தை காயப்படுத்தினது. நியாய பிரமாணங்களின்படி என்மேல் கல்லெறிந்து கொலை செய்யப்பட வேண்டும். ஆனால் அவளுடைய இருதயம் பாவத்தின் நிமித்தமாக துக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். இவள் செய்தது பாவம். தண்ணீரை போல அவளுடைய வாழ்க்கை கடந்து போகிறது. ஆகவே அவருடைய இருதயத்தில் இதிலிருந்து ஒரு விடுதலை எனக்கு வேண்டும் என்று சொல்லுகிற துக்கத்தினால் நிறைந்திருந்தாள். இவள் செய்த பாவத்தின் நிமித்தமாய் இருதயம் நிம்மதியை இழந்து போயிற்று, சந்தோஷத்தை இழந்து போயிற்று, மன அமைதியை இழந்து போனவளாய் அவள் காணப்படுகிறாள். இதிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை வேண்டும், இதிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை வேண்டும் என்று சொல்லி ஏங்கின இருதயத்தோடு இருந்த பொழுது இயேசு வந்திருக்கிறார். அவர்தான் எனக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்க முடியும், எனக்கு ஒரு விடுதலையை கொடுக்க முடியும், பாவத்தினால் உண்டான தண்டனையில் இருந்து எனக்கு ஒரு விடுதலையை கொடுக்க முடியும் என்று சொல்லி அவள் நம்பி இயேசுவின் பாதத்திலே வந்தாள். இயேசுவின் பாதத்திலே வந்து பரிமள தைலத்தை அவருடைய பாதத்திலே ஊற்றி கண்ணீரினால் அவருடைய பாதங்களை நனைத்து தன் தலைமயிரால் துடைத்து, எனக்கு ஒரு சமாதானம், எனக்கு ஒரு விடுதலை, பாவத்தினால் உண்டான தண்டனையில் இருந்து எனக்கு ஒரு விடுதலை வேண்டும் என்று சொல்லி இயேசுவின் பாதத்தில் வந்து விழுகிறாள். ஆண்டவர் அவளுடைய இருதயத்தை பார்க்கிறார், நொறுங்கி போன இருதயத்தை பார்க்கிறார். அவருடைய இருதயம் மனம் பதட்டம் அடைந்திருக்கிறதை பார்க்கிறாள். ஒருவேளை இயேசு என் பாவத்தின் நிமித்தம் ஏதாயிலும் சொல்லிவிடுவாரோ, என்னுடைய பாவத்தை அறிந்து எனக்கு விரோதமாக ஏதாயிலும் பேசிவிடுவாரோ என்று சொல்லுகிற நிலைமையில் காணப்பட்டிருக்கலாம். ஆகவே தான் வந்த உடனே இயேசுவின் பாதத்தில் விழுந்து அழுதுகிறாள், கண்ணீர் வடித்து கதறுகிறாள், எனக்கு ஒரு விடுதலை சமாதானம் வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் பேதுருவின் பக்கமாக திரும்புகிறார். காரணம், சீஷருடைய இருதயம் அவளுக்கு நேர் மாறாய் இருந்தது. பரிசேயருடைய இருதயம் இயேசுவின் இருதயத்திற்கு நேர் மாறாக காணப்பட்டது. அவர் சொல்லுகிறார் பேதுருவை பார்த்து, உனக்கு என்னமாய் தோன்றுகிறது? இவள் விழுந்து அழுகிறாளே, கண்ணீர் வடிக்கிறாளே, உனக்கு என்னமாய் தோன்றுகிறது என்று சொல்லி ஒரு வார்த்தை ஓமையை ஆண்டவர் சொல்லுகிறார். அவர் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார்? ஒருவனிடத்திலே 2 பேர் கடன் பட்டிருந்தார்கள். ஒருவன் 500 வெள்ளிக்காசுக்கும் மற்றொருவன் 50 வெள்ளிக்காசுக்கும் கடன் கொடுக்க வேண்டியதாய் இருந்தது. கொடுத்தவன் அவர்களுக்கு நிர்வாகம் இல்லாததினாலே 2 பேருடைய கடன்களையும் மன்னித்து அனுப்பிவிட்டான். அதனாலே இந்த 2 பேரிலே யார் அதிகமாய் நேசிப்பார்கள் என்று சொல்லி கேட்டவுடனே பேதுரு சொல்லுகிறான், யாருக்கு அதிகமாய் கொடுத்தாரோ அல்லது யாருக்கு அதிகமாய் மன்னிப்பை பெற்றுக் கொண்டார்களோ அவர்கள்தான் அவர்களை நேசிக்கிறவராய் அன்பு செலுத்துகிறவராய் இருப்பார் என்று சொல்லி பேதுரு பதில் சொல்லுகிறான். ஆண்டவர் பேதுருவை பார்த்து சொல்லுகிறார்,
நிதானமாய் பதில் சொன்னாய். இவள் எவ்வளவோ பாவம் செய்திருக்கிறாள், யார் எனக்கு ஒரு விடுதலையை தருவார் என்று சொல்லி பாவத்தின் நிமித்தமாய் அங்கலாய்த்து கொண்டிருக்கிறாள். ஆகவே இவள் செய்ததை நினைத்து, இவள் செய்ததை இந்த காரியங்களை நினைத்து நான் அவளுக்கு இரக்கமாய் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். ஆகவே இவள் செய்த எல்லா பாவங்களையும் நான் மன்னித்து விட்டேன் என்று சொல்லி அந்த ஸ்திரீயினிடத்தில் திரும்பி, மகளே நீ சமாதானத்தோடு போ, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. மனம் பதறினால் எந்த பாவத்தின் நிமித்தமாய் உண்டான தண்டனை என்னவா இருக்கும் என்று சொல்லி மனம் பதறுதலோடு கூட இயேசுவின் பாதத்தில் வந்து விழுந்தாள். இயேசுவாகிலும் என்னுடைய பாவத்தை மன்னிப்பாரோ, இயேசுவாயிலும் எனக்காக இரக்கம் பாராட்டுவாரோ என்று சொல்லி இயேசுவின் பாதத்தில் விழுந்ததினால் இயேசு அவளை பார்த்து சொல்லுகிறார், மகளே பயப்படாதே, உன் இருதயம் பதறிக்கொண்டிருக்கிறது, உன் இருதயம் கலங்கிக் கொண்டிருக்கிறது, உன் இருதயம் துக்கத்தினால் நிறைந்திருக்கிறது, உன்னுடைய இருதயம் சமாதானத்தை இழந்து காணப்படுகிறது. நான் உனக்கு சொல்ல வேண்டும், நீ பயப்படாதே, பயப்படாதே, மனம் பதறாதே, நான் உனக்கு ஒரு விடுதலை கொடுக்கட்டும். நீ போ, சமாதானத்தோடு போ, நீ சமாதானத்தோடு போ. நீ பட்ட கண்ணீர், நீர் பட்ட துக்கங்கள் இன்றோடு முடிந்து போகிறது, இன்றோடு உன்னை விட்டு விலகி போகிறது, நீ சமாதானத்தோடு போ என்று சொல்லி ஆண்டவர் அவளை ஆசீர்வதித்து அனுப்புகிறதை பார்க்கிறோம். கர்த்தர் நீதியை சரிகட்டுகிற தேவன், அவர் வந்து உன்னை ரட்சிப்பார். இயேசு இந்த உலகத்தில் பாவங்களுக்காக, பாவத்திலிருந்து விடுதலை செய்யும்படியாக பரலோகத்தின் மேன்மை மகிமை எல்லாவற்றையும் விட்டு இந்த உலகத்தில் இறங்கி வந்து பாவிகளை பார்த்து, பாவிகளுக்காக மனதுருகி அவர்களை ரட்சித்தார். அவர்களுக்கு ஒரு ரட்சிப்பை உண்டு பண்ணினார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் அடிமைப்பட்டு, ஏதோ ஒரு பாவத்தில் நீங்கள் அடிமைப்பட்டு, எனக்கு ஒரு விடுதலை உண்டா, எனக்கு ஒரு சமாதானம் உண்டா, எனக்கு ஒரு ஆறுதல் உண்டா என்று மனம் பதறுகிறீர்களோ, எதிலே எனக்கு ஒரு விடுதலை இல்லையே, மதுபானத்திலிருந்து, லாகிரி வஸ்துக்களில் இருந்து, உலக சிற்றின்பங்களில் இருந்து விடுதலை பெற முடியவில்லையே என்று சொல்லி மனம் பதறுகிறீர்களோ, மனம் பதறாதிருங்கள், பயப்படாதிருங்கள். உங்கள் தேவன் நீதியை சரிகட்டும்படியாய் உங்களுக்கு முன்பதாக நிற்கிறார். உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கும்படியாய், விடுதலை செய்யும்படியாய் உங்களுக்கு முன்பதாக நிற்கிறார். என் ஆண்டவராயிருக்கிற கர்த்தர் இன்றைக்கு உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு ஒரு விடுதலையை கொடுப்பார். உங்கள் ஆத்துமா சமாதானத்தினால் நிறைந்திருக்கும். உங்கள் இருதயம் கண்ணீரோடு கூட இருக்கிறது அல்லவா? இன்றைக்கு கண்ணீரை மாற்றி ஆண்டவர் விடுதலையாக்குவார். விசுவாசிக்கிறீர்களோ? மனம் பதறுகிற நீங்கள் பயப்படாதிருங்கள். இன்று இயேசு உங்களை ரட்சிப்பார். ஒரு நிமிடம் கண்களை மூடலாம். பரிசுத்த இரட்சகரே, உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இயேசு இந்த உலகத்தில் இறங்கி வந்து உள்ளாவின பொழுது ஆண்டவரே, நீர் அநேக ஜனங்களை கண்டு மனதுருகினீர். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் பாவியாயிருக்கிற ஒரு ஸ்திரீ உன்னுடைய பாதத்தில் வந்து விழுந்த பொழுது, கண்ணீர் விட்டு அழுத பொழுது, அவளுடைய கண்ணீரை துடைத்து அவளுக்கு ஒரு சமாதானத்தை கொடுத்தீரே. அவள் பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கினீரே, பூரண விடுதலையை கொடுத்தீரே. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அப்படியே என் ஆண்டவராயிருக்கிற கர்த்தர் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராயிலும் அடிமைப்பட்டிருப்பார்களானால், பாவத்தின் வல்லமையில் கட்டப்பட்டிருப்பார்களானால்,
இன்றைக்கு கர்த்தர் நீதியை சரிகட்டி ஆண்டவரே பயத்தில் வாழுகிற தம்முடைய பிள்ளைகளை விடுதலை ஆக்கும்படியாக இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். என் ஆண்டவராயிருக்கிற கர்த்தர் பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருந்து தம்முடைய ஜனத்தை விடுதலையாக்குவீராக. அடிமைப்படுத்துகிற சத்துருவின் வல்லமைகள், பிசாசினுடைய அடிமைத்தனங்கள் இயேசுவின் நாமத்தினால் கட்டவிழ்க்கப்படுவதாக. ஆண்டவரே, நீர் விடுதலை செய்து கண்ணீரை துடைத்தருளும். ஆண்டவர் அப்படி செய்கிற கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.